அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மாசி 1. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்ப்போம். வெளியில் வாசல் போட்டு கீழே போய் குழம்பு வந்தாச்சு. அதுக்கப்புறம் மேலேயுமே வாசி செடியை குளிப்பாட்டி கொட்டெல்லாம் வச்சாச்சு. பூ வச்சு விளக்கு போடணும். இதெல்லாம் கழுவி விட்டாச்சு. இன்றைக்கி தண்ணி வந்துச்சு, அதனால் ஃபுல்லாக நல்லா நிறைய தண்ணி வந்துச்சு, கழுவி விட்டாச்சு. வந்து பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன். இதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து இப்போ போடணும் பார்த்துக்குங்க. போடி கிழங்கு தான் சேர்க்குறேன். காலை சாப்பாடு போடி கிழங்கு. அதுக்கப்புறமாட்டிக்கு டீ போட்டாச்சு. சூடாக டீயை குடிக்கணும். நான் எழுந்திரிச்சது என்னமோ 4:10க்கு. டீ குடிக்கிறது என்னமோ 6 மணி ஆகும். சோறும் வந்துருச்சு. இப்போ இந்த அடுப்பில் வந்து கிழங்க போட்டுட்டு இந்த அடுப்பில் வந்து சாம்பாருக்கு தண்ணியை வச்சோம்னா அதுக்குள்ளே காய வெட்டி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் அதனால் வந்து வெள்ளிக்கிழமை இந்த பானை ஒரு வாரத்தில் ஒரு நாள் அதையும் எடுத்து விளக்கினேன். தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. நேரம் கூட சாமிக்கு வைக்கணும், அதனால் அதையும் எடுத்து வச்சாச்சு. எப்போயுமே வைப்பேன். இன்றைக்கி தண்ணி யாரோ கேட்டாங்க, இது எப்போல்லாம் மாற்றிக்கணும். வாரம் வெள்ளிக்கிழமை மாற்றுவேன். பூரிக்கு வந்து மாவுங்க கொஞ்சம் போட்டு தான் பிசையணும். கொஞ்சம் போல் போட்டு வச்சேன். ஏன்னா நேற்று நைட்டு சப்பாத்தி போட்டல, அதில் உள்ள மாவு கொஞ்சம் இருக்குது. அதையும் காலையில் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ எல்லாத்துலேயும் தண்ணி பிடிச்சாச்சு. மணி 6 மணி ஆகிட்டு. உளுந்து அரைச்சி தள்ளிட்டேன். அரிசி தான் போட்டிருக்கு. கிரைண்டர் உடச்ச தங்கிடுச்சுன்னா நான் பேசுகிறது கேட்காது, இறையும். அதனால் ஆஃப் பண்ணியிருக்கேன். சாதம் வந்து ரெடி ஆகிட்டு. நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு. பன்னீர் ரோஸ்ட் தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா இப்போ தான் பிச்சு போயிட்டு இருந்தாங்க. 2 கண்ணு இந்த எடுத்து வச்சுருக்கேன்னா குட்டி சாமிக்கு. மற்றவங்களுக்குலாம் இந்த பெரிய அந்த ரோஸ் வச்சாச்சு. வெள்ளை ரோஸும் வாங்கிட்டு இருந்தாங்க. செவந்தி வெள்ளை செவந்தி, இதில் ரோஸு. இன்றைக்கி மாதப்பிறப்பு மாசி 1 பிறந்திருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்தால் சாமி கும்பிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த பிச்சி பூவெல்லாம் பத்திரமா அப்படியே வச்சுருக்கேன். அது வந்து சிவராத்திரி அன்றைக்குமே போட்டுக்கலாம். அப்படி இன்றைக்கி சாமி காற்ற ஒடிக்கிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் சூடாகிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி சரியான வேலை. அதுக்கப்புறம் இட்லி தான் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் நேரம் இட்லி துணி வந்து தண்ணிக்குள்ளே வெந்நீரில் போட்டோம்னா கிருமி இருந்தாலும் போயிருங்கள, அதுக்காக தான். வாங்க, இட்லி ஊற்றவே ஆரம்பிக்கல. மணி 7:30 ஆகிட்டு. இந்த வெள்ளிக்கிழமையினாலே சாமி கும்பிட்றதுனால லேட்டாகிடுது. இட்லி வச்சு தக்காளி சட்னி, சாம்பார் வந்து இருக்கு வச்சது, அதனால கொஞ்சம் இதாக போச்சு. நல்ல வேலை காலையில் வச்சேன்ல, அது கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதாங்க. இட்லியை ஊற்றி சாம்பார் சட்னி வச்சு கொடுத்துட வேண்டியதான். தக்காளி சட்னி தான். ஓகேங்க, இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.